எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கார்த்திகேயன். அதாவது 5ல முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்றதுன்னா 5 பெருக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்படின்னு இருந்துச்சுன்னா 35 ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா 35 போட்டு பெருக்கலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் இருக்கு. அதாவது 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. 3 3 12. 3 12 அதோட 25 சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப 85 இருந்துச்சுன்னா 8க்கு அடுத்த நம்பர் என்ன? 9. 8 9 72. அதோட 25 சேர்த்துக்க வேண்டியதுதான். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கார்த்திகேயன் பேசுறேன். இன்னைக்கு எல்லாருக்குமே ராமநவமி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேரும் 10 ரூபா போட்டு ஒரு பையன் ஒரு 10 ரூபா போட்டு 30 ரூபா சேர்த்து ஒரு பையனை கூப்பிட்டு 30 ரூபா பிஸ்கட் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பையனை சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறான். போய் கடைக்காரர்கிட்ட போய் 30 ரூபா பிஸ்கட் ஒன்று தாங்கண்ணா அப்படின்னு கேட்குறான். அந்த கடைக்காரர் இல்லப்பா ஆஃபர்ல 20 ரூபா வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. கூட ஆஃபர்ல 20 ரூபா வந்துருச்சுப்பான்னு சொல்றாரு. 20 ரூபா வந்துருச்சுப்பான்னு அந்த பிஸ்கட்டையும் கொடுத்துட்டு திரும்ப மிச்சம் 10 ரூபாயும் கொடுத்துறாரு. அதாவது 10 ரூபாயும் கொடுத்துறாரு. போற வழியில யோசிக்கிறான், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வாங்கிட்டு வரோமே, நான் அதுல 10 ரூபாயிலேருந்து அந்த 10 ரூபாயிலேருந்து 4 ரூபா எடுத்துக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறான். அந்த 4 ரூபா எடுத்துக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறான். எடுத்துக்கிட்டு மிச்சம் 2 ரூபா ஆளுக்கு 2 ரூபாய் கொடுத்துட்றான். ஆளுக்கு 3 பேருக்குமே சேர்ந்து 2 ரூபா கொடுத்துறான். அப்புறம் போற வழியில யோசிக்கிறான். அதாவது 10ல் 2 போச்சுன்னா 8, ஒரு ஆளுக்கு 8 ரூபானா 3 பேருக்கு சேர்த்து 24 ரூபா. நம்ம 4 ரூபா எடுத்துக்கிட்டோம், 28 ரூபா. பாக்கி 2 ரூபா எங்க போச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே போறான். எங்க அந்த 2 ரூபா எங்க போச்சு? அந்த 2 ரூபா நீங்களும் கண்டுபிடிங்க பார்க்கலாம்.